த்ரில் உலகிலே சிலர் சிலிர்ப்பூட்டும் அனுபவத்தை பெறும்படி ஏங்கி தவித்து அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாய் பற்பல இடங்களுக்கு பயணப்படுவதை பார்க்கிறோம். சிலர் ஆபத்தான இடங்களை பார்வையிடுவதையும், அருவிகளிலே நீராடுவதையும், மலையேறுவதையும், அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்று இயற்கையை ரசிப்பதையும் வாடிக்கையாக வைத்து தங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் சாகச விளையாட்டுக்களை விளையாடும்படியாய் திகிலூட்டும் இடங்களுக்கு சென்று அதையெல்லாம் அனுபவிக்க துடிக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் அவர்கள் தருகிற கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அதோடு மாத்திரமல்ல, அந்த விளையாட்டை விளையாடுவதற்கென்று அவர்கள் தருகிற பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு, தலையிலே ஹெல்மெட், இடுப்பிலே பெல்ட், இப்படி பலவிதமான பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்வது அவசியம் அல்லவா? என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசின் நம்மை ஆளுகை செய்து விடாதபடி அவனை எதிர்த்து போராடுவதற்கு சொர்க்கலோகத்தின் பங்குள்ள பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாறும்படியாய் ஆண்டவர் தருகிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு, அருமையான எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளபடி, சத்தியம் எனும் கச்சையை உங்களுடைய இடுப்பிலை கட்டினவர்களாகவும், நீதி எனும் மார்பு கவசத்தை அணிந்தவர்களாகவும், சமாதானத்தின் நற்செய்திக்குரிய ஆயத்தம் எனும் காலணிகளை கால்களிலே தொடுத்தவர்களாகவும், சாத்தான் எய்யும் அக்கினி அம்புகளை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகவும், ரட்சிப்பு என்னும் தலை கவசத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை கையாண்டு பரலோகத்தை சொந்தமாக்கி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஐக்கியத்திலும் ஆலயத்திற்கு தொடர்ந்து வருவதிலும் நம்மை அர்ப்பணித்து கொண்டு இப்படிப்பட்ட நல்ல பாதுகாப்பு காரியங்களை எல்லாம் நீங்களும் நானும் அப்படியே நம்மை சுற்றிலும் அமைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளும் பொழுது ஒரு பாதுகாப்பான பயணமாய், ஒரு பாதுகாப்பான நல்ல பரலோக பயணமாய் அது அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். அவருடைய திருக்கரத்தில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த நல்ல திட்டத்தை, அந்த நல்ல தேவ திட்டத்தை உணர்ந்து கொண்டு பரிபூரணமாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். இயேசுவே, உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம், ஒப்படைக்கிறோம்.